கர்த்தநாம ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாய், ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசி இடைப்படும்படியாக இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஒவ்வொரும் ஜெபிங்கப்பா, என்னோட பேசுங்க. என் மனசில் இருக்கிறதெல்லாம் உமக்கு தெரியும். எனக்கு தேவை உமக்கு தெரியும்ப்பா. என் தேவை சூழ்நிலை எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. நீங்கள் மட்டும் பேசினா தான் எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே மகிழோம்ப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம், எங்களோடு பேசுங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிற ராஜாமை சோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் பரமபிதாவே நன்றியோடு 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 துதிக்கிறையா. நீ நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறவர், ஜீவனோடு இருக்கவர், மைமுள்ளவர், மகத்துவமுள்ளவர், இரக்கமுள்ளவர், ஜெபங்களை கேட்கிறவர். அதற்காமை சோத்தரிக்கிறையா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நாங்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பாதப்புள்ள வந்திருக்கிறப்பா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறப்பா. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் உம்மிலிருந்து பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டோம். ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. இந்த நேரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இந்த நாளில் எதை குறித்து பேசணும்னு கற்றுட்ட காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 26ஆம் வசனம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. 26. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்காக பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தி ரத்தம் சிந்தி, அதனால்தான் பாவம் மன்னிப்பு. ஆனால் மறுபடியும் அதே பலி செலுத்துவாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க. இப்படி ரொட்டீனாக நடந்துனே வந்தது. ஆனால் இயேசு நமக்காக வேண்டி பல தரம் பல பிராணிகள்லாம் பலியிடாதபடி அவரே நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேலே சுமந்து அவர் ஒரே தரம் சிலுவையில் பலியானதுனால நமக்கு இப்போ பலி செலுத்த வேண்டியதில்லை. அந்த ரத்தத்தினால நமக்கு பாவம் மன்னிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்போது நம்ம பலி செலுத்தலைன்னு சொன்னாலும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமாக இந்த விசுவாசிகள் நம்ம செலுத்த வேண்டிய சில பலிங்க இருக்குது. அது என்ன பலிங்கன்றதான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதலாவது விசுவாசமாகிய பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் ரொம்ப முக்கியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசம் ஆகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்ப்பிக்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோட கூட சந்தோஷப்படுவேன். பாருங்க, விசுவாசமாகிய பலி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாத நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் ஆவிக்குரிய, அதாவது விசுவாசிகளுக்கு ஒரு குணலட்சணம் விசுவாசம்தான் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 16:31.
அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டார் ரட்சிக்கப்படணும்னா நம்ம விசுவாசத்தால் கர்த்தர் அந்த காரியம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். பவுலும் சீலாவும் 2 பேரும் போய் ஜெபம் பண்ணுவாங்க கடற்கரையில். அப்படி வருவாங்க. வரும்போது போயிட்டு வரும்போது ஒரு பிசாசு புகழ்ந்து தான் பேசுது, பவுலை புகழ்ந்து பேசுது. ஆனால் இவர் இன்னும் பிசாசு இன்னும் என்ன புகழ்ந்து தேவைத்தானா இதுன்னு அவர் கோவம் என்ன பண்ணார்? பிசாசனை வேற ஒன்றும் சொல்ல. பிசாசனா அந்த பிசாசு அந்த பொம்பளை விட்டு ஓடி போயிடுச்சு. அது என்ன பிசாசுன்னு சொன்னால் அது குறி சொல்கிற ஆவி. இந்த குறி சொல்கிற ஆவியை வைத்து ஒரு கூட்டத்தார் பழிச்சுன்னு இருந்தாங்க. இப்போ இந்த பிசாசு போயிட்டாக்கா அவங்க பழைப்பே போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த கோபத்தில் இந்த எரிச்சலில் என்ன பண்ணாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்துன்னு போய் நல்லா அடித்து ரத்தம் வர்ற மாதிரி அடித்து அப்படியே சிறையில் போட்டு அது தொழுமரத்தில் கால்களை மாட்டி அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்குமா? ஒன்றும் இல்லை, அடிக்கிறாங்களே திட்டுறாங்களே, யாரும் ஒன்றும் பண்ணுறதில்ல. சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்ன பண்ணுறோம்? ஐயோ நான் என்ன பண்ணேன்? நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாமே செய்கிறேன், எனக்கு என்னத்துக்கு இந்த கஷ்டம்? உடனே சோர்ந்து போகிறோம். பாருங்க, இவங்க அடித்து இவங்க ஒன்றுமே பண்ணல, பாவம். பிசாசு ஓட்டணும் கூட ஓட்டலை, பிசாசான ஓடிடுச்சு அது. ஆனால் துதிச்சு பாடுறாங்க 2 பேரும். பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க? ரத்தம் ஒரு பக்கம் ஊற்றுது, ஒரு பக்கம் வேதனை வலி, அதன் மத்தியில் கர்த்தரை துதித்து பாடுறாங்க. அவங்க துதிச்சு பாட 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 கர்த்தர் எப்போ? மிட்-நைட்டில், பாதி ராத்திரியில். பாருங்கள், தூக்கம் ஒரு பக்கம், களைப்பாக ஒரு பக்கம் இருக்குது, வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிசாசு சொல்லுவேன், என்ன பாரு நீ என்ன ஊழியம் தானே செய்கிற, உன்னை சும்மாவாக வச்சுட்டாங்க, என்ன இப்படி ஏற்றி விடுவான் பிசாசு. நம்மளுக்கு அப்படி செய்கிறானா இல்லையா? என்னத்துக்கு நீ ஜபந்தான் பண்ணுற, கர்த்தரை தான் தேடுற, உனக்கு என்னத்துக்கு இந்த கஷ்டம்? அவங்கள பாரு, இதெல்லாம் சொல்லுவான் பிசாசு. கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? நம்ம காதில் ஓதினேப்பான். இவங்களுக்கு கூட சொல்லியிருப்பான் பிசாசு. அவங்க சட்டே பண்ணல, எங்களுக்கு கர்த்தரை துதிக்கிற வேலை தான். இதை என்ன பண்ணாங்க? நல்லா துதிச்சு பாடுறாங்க. துதிச்சு பாடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தர் அற்புதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பூமி அதிர்ச்சி வந்தாச்சு. பூமி அதிர்த்து வந்ததும் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பெரிய கேட்டு பெரிய எல்லாமே திறந்துடுச்சு. எல்லாம் திறந்தது மட்டும் இல்லை, கட்டுங்கள்லாம் அழுந்துச்சு. சிறைசாலில் கட்டப்பட்ட கட்டுங்க அழுந்து என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு எல்லாம் ஏஞ்சி தான் ஓடுவாங்க. இன்னொரு காரியம், இப்போ மாதிரி கரண்ட் அப்போ கிடையாது, எல்லாம் இருட்டு தான், தீபங்க தான் வைக்கணும், எல்லாம் கரண்ட்டே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை கட்டம் கழட்டிட்டு கதுவும் திறந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அட்ரஸ் இல்லாமல் எல்லாம் ஓட்டுப்பாங்க. இதை தான் பார்த்தான் அந்த ஜெயிலரு. ஐயோ எல்லாரும் ஓடிட்டுப்பாங்க, இன்றைக்கி நம்ம கதி என்னாவது? அவன் நம்மளை கொல்றதுக்கு நம்மளே செத்து போகலான்னு பிளான் போட்டான். அப்போ உடனே இவங்க ஆவியில் உணர்ந்து, நீ ஒன்றும் உனக்கு பண்ணிக்காத, எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு. என்ன விஷயம்னா, இங்கே பாடி துதிச்சப்போ இந்த கைதிங்கெல்லாம் நல்லா கேட்குறாங்க. எவ்வளோ பேர் மனம் திரும்பினாங்க தெரியாது. கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ எந்த சூழ்நிலை நீ கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பாடும் போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதில் ஒரு அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்லை, அவங்க வந்தாங்க, ஒன்று தீபத்தை கொண்டாந்தாங்க, கேட்டாங்க, ஆண்டவன் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்படுவதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை எல்லாம் திரும்ப சொல்லாமா? கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் வீட்டில் இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்களா, கணவர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்களா, நம்ம உடன் பிறந்தவங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்களா? யார் எல்லார் வீட்டிலையும் ரட்சிக்கப்படாத கேஸ் இருக்கிறாங்களா இல்லையா? பேச மாட்டீங்களே, இருக்குவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம விசுவாசத்தை நம்ம வீட்டில் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு நல்ல ஒரு இது சொல்கிறேன் பாருங்க, ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்னன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் வீட்டுக்கார்ட்டி எவ்வளோ நாள் படுறது, நான் இதுதான் தேவைதானா எனக்கு, அவர் மனம் திரும்பவே மாட்டேன்றாரு, என்ன பண்ணுறதுன்னு அப்படி சோர்ந்து போகாதீங்க. வசனத்தை கொண்டு பிசாசு அடிக்கும். அல்லேலூயா. திருப்பி சொல்லணும், வசனம் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. வசனம் அறிக்கை செய்யணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். திரும்ப சொல்லுங்க. சொல்லின்னு இருந்தால் கர்த்தர் சும்மா இருப்பார். கேட்குற ஆண்டவர் பதில் கொடுப்பார், சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். இதில் தான் இருக்குது ரகசியம். அதனால் நம்ம என்ன பண்ணால், வசனத்தை திரும்ப அறிக்கையிடணும். உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை, ஐயோ பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களே, ஒருத்தர் பற்றி கேள்விப்பட்டேன், ஐயோ இங்கே இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க பிள்ளை, ஆனால் கஞ்சாக்கு அடிமையாக இருக்கிறான், வாங்குகிற பணமெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, என்ன கேட்குறான் பணன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் இங்கேனா இருக்கட்டும், அது அமெரிக்காலனா இருக்கட்டும், மதுரைலாம் இருக்கட்டும், எந்த ஊர்லாம் இருக்கட்டும், இங்கே ஜெபம் பண்ண கத்தார் அங்கே கிரி செய்வார். அல்லேலூயா. வசனத்தை அறிக்கை விடுங்க, வேற ஒன்றும் வேணாம். வசனத்தை திரும்ப சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு விசுவாசின்னு சொன்னீங்களே, நான் விசுவாசிக்கிறேன், எங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். திரும்ப சொல்லுங்க. கணவரோ பிள்ளையோ பேரை சொல்லி, கணவருக்காக பிள்ளைகள் பேர் சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. விசுவாசம் சும்மா சொல்லக்கூடாது வாயில், விசுவாசத்தோடு அறிக்கையிடணும். விசுவாசத்தோடு அறிக்கையிடும்போது கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இந்த ஜேம்ஸ் சிம்சன் என்று யாருன்னா, இந்த குளோரோஃபார்ம்னா என்னது? மயக்க மருந்து. குளோரோஃபார்ம் இப்போ இதுக்கு முன்னாலாம் குளோரோஃபார்ம் அவருக்கு முன்னால் கண்டுபிடிக்கல. இந்த குளோரோஃபார்ம் கொடுத்து தான் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த மயக்கத்திலே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அந்த மருந்தை கண்டுபிடிச்சவர் இந்த ஜேம்ஸு சிம்சன். இவர் கண்டுபிடிச்சவர் பெரிய விஞ்ஞானி. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இதெல்லாம் பெருசு இல்லை. அவர் சொல்கிறாரு, பாவம் நான் இப்போ பயங்கரமான பாவி, நான் பயங்கரமான கடும் பாவி, ஆனால் அவர் இயேசு என் ரட்சகர். நான் பயங்கரமான பாவி, ஆனால் இயேசு தான் என் ரட்சகர். இதுதான் பெரிய கண்டுபிடிப்புன்றார் அவர். பாருங்க, அந்த நாள்லலாம் ஐயோ இந்த அனஸ்தீசியா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரினா ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு இப்போ கூட தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் பயங்கரமான பாவி, இயேசு தான் என் ரட்சகர், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் பெரிய கண்டுபிடிப்புன்றார். அல்லேலூயா. சரி, ஆதியில் ஆதாமும் ஏவாளும் எங்கே வச்சார் கர்த்தர்? ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். நல்லா பழங்கோ காய்ங்கோ இதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, நல்லா காற்று தண்ணி பழம் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க சந்தோஷமாக, அது மட்டும் இல்லை, சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க? கர்த்தரோடு பகலின் குளிர்ச்சியா நேரில் என்ன பண்ணுவாங்க? உலாவி கொண்டே வருவாங்க. இவங்க அவரோட பேசுவாங்க, அவர் இவங்களோட பேசுவாங்க. இவங்க கஷ்டம்லாம் அவங்க சொல்லுவாங்க. கஷ்டமா அப்போ கூட கஷ்டம் இருக்கான்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று சின்னது இருக்குது அவங்க சொல்லுவாங்க. அப்படியே பகிர்ந்து கொள்வாங்க கர்த்தரோட. அது ஒரு இன்பமாக இருந்தது. இன்னைக்கு கூட நம்ம செய்யக்கூடாது. அது செய்யலாமா செய்யக்கூடாது? சொல்லுங்க, ஆமாம் இல்லை சொல்லுங்க. செய்யலாம். நம்ம கூட என்ன பண்ணலாம், நம்ம எதனா ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் அது அப்படியே அதை தியானம் பண்ணுறது. இப்படி ஆகிப்போச்சே, இது என்ன பண்ணுறது, இது என்ன ஒன்றுமே நம்ம பண்ணவே முடியாது.
நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. நான் அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த கஷ்டத்தை துன்பத்தை பிரச்சனையை நடந்து போந்தே சிந்திக்காதீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. வசனத்தை விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசின்றது தான், அதுதான் முக்கியம். நம்ம வசனத்தை விசுவாசிக்கணும். சரி, உண்மையில பாரத்தை வச்சுட்டேன்ப்பா, என் பிரச்சனை இதுதான், என் வியாதி இதுதான், என் தேவை இதுதான், என் பிரச்சனை இதுதான், உன் மேலே நான் வச்சுட்டேன், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி அவன் மேலே வச்சிடணும். பாருங்க, அந்த அப்போது கர்த்தரோடு நம்ம உலாவும் போது, கர்த்தரோடு சொல்லும் போது நம்ம மனபாரம் எல்லாம் போயிடும். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். அந்த ஆதாமும் ஏவாளும் அப்படி தான் சந்தோஷமாக இருந்தாங்க. இதை பார்த்தான் பிசாசு, அடடட நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இவங்கள இந்த மனுஷரை கொண்டாந்து வச்சுட்டார இவருன்னு சொல்லிட்டு இவனுக்கு போகிறாம அவன் என்ன பண்ணான், முதல் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறான். என்னான்னு பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பசிக்க வேணான்னு சொன்னாரா? வேணான்னு சொன்னாரா? முதல் கேள்வி அதுதான். பைபிள் முதல் கேள்வி அதுதான். புசிக்க வேணான்னு சொன்னாரா? அப்படின்னா அவர் புசிக்க வேணான்னு சொன்னது கரெக்ட் தான். அவர் மேலே ஒரு என்ன பண்ணுற சந்தேகத்தை எழுப்பி அந்த விசுவாசத்தை கெடுத்தான். இதுதான் இப்போ கூட நான் செய்யறது பிசாசு. கர்த்தர் மேலே, கர்த்தருடைய வசனங்க மேலே எல்லாத்தையும், இது நடக்குமா, இது எங்கே நடக்கும், இது நடக்காது, அவ்வளோதான். இந்த மாதிரி யோசிக்காது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம வசனங்களை முடிஞ்ச போல இந்த மாதிரி வசனங்களை பாராமல் படித்து வசனத்தை அறிக்கை எண்ணம், இது ரொம்ப முக்கியம். தேவனால் அது எங்கே நடக்கும், அதெல்லாம் முடியாதுன்னு பிசாசு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொன்னால் ஓடிடும். அல்லேலூயா. அதை நீங்கள் செய்து தான் பாருங்களேன். வாழ்க்கையில் நம்ம பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு வரலாம், கர்த்தரை நம்புறோன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தன் பிசாசு பக்கத்தில் என்ன பண்ணுறான், எவனை என்ன பண்ணலாம் விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்ணுறான், வகை தேடி சுற்றி தெரிஞ்சு நேக்கிறான். இதே தான் இப்போ எப்படி ஏவாள்கிட்ட சொன்னான் பாரு வந்து பிசாசு, அந்த மாதிரி. அப்படியா, அப்படி சொன்னாங்களா, இப்படித்தானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவர் போல் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்லிக்கிற அந்த மாதிரி சந்தேகத்தை உருவாக்கணும். முதலாக அதுதான் முதல் பெரிய அவிஸ்வாசம், இதுதான் முதல் பாவம். அப்புறமா என்னாச்சுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணா, உடனே அப்படியா நான் கூட தேவர் போல் ஆயிடணும்னு சொல்லிட்டு இந்த பழத்தை பறிச்சா, பாதி சாப்பிட்டா, பாதி கணவருக்கும் கொடுத்துட்டா. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை வசனத்துக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாத பிசாசு சொன்னது கீழ்ப்படிச்சிட்டான். இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம், வசனங்களுக்கு கீழ்ப்படுறதில்ல, வசனங்களுக்கு பயப்படுறதில்ல. யாருன்னா மனுஷர் அது சொல்கிறாங்க அதுக்கு பயப்படுற, அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு தான் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கணும். அதே போல் நம்மளுக்கு ராகாப் பற்றி நல்லா தெரியும். ராகாப் யார்? அது வேசி, ஒரு கானானிய வேசி. வேசின்னு எபிரேயரில் கூட வேசினே தான் சொல்கிறார் ஆவியானவர். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த பொம்பளை ஈனப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, அது வேசி பயங்கரமான பாவத்தில் இருந்த பொம்பளை. அந்த அம்மா எப்படி கர்த்தரை விசுவாசித்துச்சு. யார் 2 பேர் வேவுக்கார ஆரம்பித்தாங்க, அவங்க வந்த பிறகு விசுவாசி இல்லை. அதுக்கு முன்னாலே எவ்வளோ பேர் கேட்டாங்க. ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, எவ்வளோ அற்புதம் பண்ணார், சிவந்த சமத்தில் எவ்வளோ அற்புதம் பண்ணார். அப்புறமா அடுத்த அற்புதம் என்னது, கானாட்டு வந்தப்போ என்னது, எங்கே வந்தாங்க, யோர்தான் நதியை வந்து அப்படியே பின்னிட்டு போயிடுச்சான் தண்ணியெல்லாம். அந்த மாதிரி ஒரு அற்புதங்க நடந்த பொழுது என்ன நடந்துச்சுன்னா, இதெல்லாம் கேட்குறா, ஐயோ இவ்வளோ அற்புதம் பண்ணுற தேவனா, இவர் உண்மையான தேவன், ஐயோ இவர் பெரிய தேவன், நம்ம தேவன்லாம் பேசிட்டு இதான் ரொம்ப நல்லா நம்பி விசுவாசிட்டான். அந்த விசுவாசம் தான் அவ்வளோ உயர்த்தது. அது மட்டும் இல்லை, அந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா வேவு பார்க்க,
அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி அவங்கள ஒழிக்க வச்சு சணல் தட்டெலாம் போட்டு மூடிட்டு என்ன பண்ணா, அப்போ எல்லாரும் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, ராஜா கூப்பிட்டு வந்துச்சு. அதெல்லாம் இல்லை, வந்தது மெய்தான். அவங்க போயிட்டாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஓடுங்க ஓடுங்க தேடுங்க போடுங்கன்னா ஓட்டாங்க அவங்க. இந்த அம்மா போய் அப்படியே அறிக்கை எடுது. இப்போ படிக்க நேரம் இல்லாதனால நான் சொல்லிடுறேன். விசுவாச அறிக்கை சொல்லுது, பார்த்தியா உங்கள் தேவன் பெரிய தேவன், வேறு தேவர் மாதிரியே இல்லை, அவர் ரொம்ப அருமையான தேவன், இவ்வளோ அற்புதம்லாம் செய்தாரன்னு அந்த அம்மா அதெல்லாம் கேட்டு விசுவாசிச்சு. அந்த விசுவாசம் சொன்ன பிறகு சரி இப்போ என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் வந்து எரியாவெல்லாம் பற்றி வச்சு தள்ளிட்டு போகிறோம். சரி என்னை காப்பாற்று, எங்கள் குடும்பத்தை காப்பாற்று, தாராளமாக காப்பாற்றுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணு, இந்த சிவப்பு கயிறை கட்டி இந்த ஜன்னல் தொங்கி விட்டுரு. நாங்கள் வரும்போது நாங்கள் வந்தது என்ன பண்ணோம், நாங்கள் சொன்னால் இன்னும் முதல் 8 இல்லை இறக்கிட்டு தான் அப்புறம் நாங்கள் செய்வோம். நாங்கள் அதே மாதிரி விசுவாசிச்சு எல்லாம் விசுவாசித்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்க வந்தாங்க, முதல்ல அந்த கயிறை கட்டி தொங்க விட்டுச்சு. அப்புறம் இவங்களை மொத்த பேரும் கீழே இறக்கி விட்டாங்க, வீட்டார் முழுதும் இறக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, தனியாக இருந்தாங்க. இந்த இஸ்ரவேலில் ஒரு பிரபுவை கல்யாணம் பண்ணாங்க அந்த அம்மா. பாருங்கள், இதெல்லாம் நினச்சி கூட பார்க்காத அவ்வளோ இருப்பது இல்லையா. பயங்கரமான வேசின்னா அந்த வேசி இஸ்ரவேலுடைய பிரபுவிலே ஒரு பிரபுவை திருமணம் பண்ணதுனால்தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த தாவீதுக்கு முப்பாட்டினார் போவாசை பெற்று எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, இயேசுடைய வம்சவழியிலே அந்த அம்மா பேர் வந்துச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியம் மனம் திரும்ப அவரால் செய்ய முடியும். யார் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள விசுவாச பட்டியலே கர்த்தர் கொண்டு வந்துட்டார். யார், இந்த ராகாப்பை. அதனால் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ராகாப்புக்கு கர்த்தர் கொடுத்தாரு. இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ நேரம் சொல்லலாம், நிறைய பெரிய பிரசங்கமாக பண்ணலாம். ஆனால் அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம். மொத்தத்தில் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். இது நடக்குமா, இப்படி இருந்தால் அப்படி ஆகும், அப்படி இருந்தால் இப்படி ஆகும், அதெல்லாம் இல்லை. அதை தரிசிக்கிறது விசுவாசத்தை எது இருந்தாலும் இல்லைன்னா அவர் ஜெயமாக முடிப்பார். எல்லா சூழ்நிலையும் அப்படியே மாற்றிடுவார், தலைக்கீழே தான் மாற்றும். நம்புறீங்களா? ஒரு அல்லையில சொல்லாமா, என் சூழ்நிலை, என் பிரச்சனை, என் வியாதி, என் வேதனை, என் தேவையெல்லாம் இயேசுக்கு தெரியும். அவர் அப்படியே மாற்ற அவரால் முடியும், அவரால் முடியும். இன்னொரு அல்லையில சொல்லாமா, அல்லையில. அப்போது விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, நம்ம கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் விசுவாசத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஜீவ பலி. முதல்ல விசுவாசமாக்கிய பலி, ரெண்டாவது ஜீவ பலி. ரோமர் 12 அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, நம்ம ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணுமா. பலின்னா என்ன பண்ணுவாங்க, உயிர் தான் போவோம் பலி கொடுத்தாக்கா. ஆனால் நீ உயிரோடவே இருந்து பலியாக ஒப்பு கொடுவோம் சரீரத்தின்றார். ஆவி ஆத்மா சரீரம் மட்டும் இல்லை, நம்ம கைகள் கால்கள் வாய் கண் நம்ம சரீரம் மொத்தத்தையுமே அப்படியே ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்காக வாழணும். பாருங்கள், இந்த கை இது முன்னால் எத்தினி என்னென்ன பண்ணிச்சோ தெரில, ஆனால் இன்றைக்கி இந்த கையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், இந்த கையில் உமக்கான காரியம் தான் நான் செய்வேன். அல்லேலூயா. இன்றைக்கி கூட சிலர் விசுவாசிங்க கூட செல்ஃபோன் அப்படியே தடவ வேண்டிய வேலையே நாளெல்லாம் டைம் கட்சாக்கா. நீங்கள் ஆச்சரியம், எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். வேலை முடிஞ்சுட்டா உடனே செல்ஃபோன் தான் கையில். அப்படி யாரும் இருக்கக்கூடாது. கர்த்தர் யாரோட பேசுகிறார், கர்த்தர் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. செல்ஃபோனை நோண்டி நோண்டி சும்மா சாதாரணமாக ஏதோ தான் பார்க்குறேன்னா அது எதுலையோ எட்டுமே விட்டுரும், தேவையில்லாத பாவத்தில் எட்டுமே விட்டுடும். அதனால் இந்த கண்களில் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி டிவியில் தேவையில்லாத
இந்த ஜோக் தான் பார்க்குறோன்னு பார்க்குவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அது சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜோக்கு பார்க்குறேன்னா சினிமா ஜோக்கு, அப்புறம் எந்த ஜோக்கு சினிமா எல்லாத்துலையும் போய் அது விட்டுடும். பி கேர்ஃபுல். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கோம். கர்த்தாவே, என் அவயவங்கள் முழுதுமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன். கைகள், கால்கள், கண்கள், வாய், கால், என் சரீரம் முழுதுமாக ஆவி ஆத்மா உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். அது உமக்காக நான் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு நம்ம பிரியமாய் வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 22ஆம் வசனம். ரோமர் 6:19-22. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அவயங்களாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. முன்பு அசுத்தத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம், நம்ம அவயவங்களை ஒப்பு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே என் அவயவங்களை நீதியை நடப்பிக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாயில் சிலர் என்ன பண்ணுவாங்க, சினிமா பாட்டாக பாடி இருப்பீங்க, இப்போ பாட மாட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாயில் ஆண்டவரை துதிக்கிற பாடல் வரணும். இங்கே வந்து அருமையாக அழகாக பாட்டு பாடி ஆராதிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் வீட்டில் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் கண்டிப்பாக பண்ணோம், தனி ஜெபம் கண்டிப்பாக பண்ணோம். கண்டிப்பாக என்ன செய்யணும்னா கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கணும், வசனங்களை வாசிக்கணும். இந்த வாய் அதுக்காக பயன்படணும். சின்ன பிள்ளைங்கள சண்டே கிளாஸில், இப்போ சண்டே கிளாஸ் சொல்லித்தராங்களா என்ன தெரில, கண்ணே நீ காண்பது என்ன. புது பாட்டுங்கள்லாம் வந்துட்டுக்கும் இப்போ, ஆனால் அந்த பழைய பாட்டு நம்ம மறக்க முடியாது. கண்ணே நீ காண்பது என்ன என்ன, ஏசப்பா மேலிருந்து தப்பாமல் பார்க்கிறார். என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன. உன் கண்ணுக்கு சொல்கிறார். என் காதே நீ கேட்பது என்ன என்ன, ஏசப்பா மேலிருந்து தப்பாமல் பார்க்கிறார். என் காதே நீ கேட்பது என்ன என்ன, என் வாயே நீ பேசுவது என்ன என்ன, ஏசப்பா மேல் இருந்து தப்பாமல் பார்க்கிறார். என் வாயே நீ பேசுவது என்ன என்ன. இப்போ சண்டே கிளாஸ் டீச்சருங்க இருக்கிறீங்க, இந்த பாட்டு சொல்லி தரீங்களா? தெரில, எல்லாம் பழைய காலத்துக்கு போயிட்டுருக்கோம். அது அருமையான பாட்டு. ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருக்காக அவயம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் அவருக்கு பிரியமாக வாழ ஒரு காரியம். விசுவாசிகள் வந்து அன்பு, தேவ பக்தி, பரிசுத்தம், அப்புறம் தேவனை பிரியப்படுத்தி வாழணும். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறது. நான் உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனால் என் அவயவங்களை பலி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தா அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலி, ஜீவ பலி. ஹல்லேலூயா. இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கீழ்ப்படிதலாகிய பலி. ஹல்லேலூயா. வசனம் படிங்க. 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்கள் பலிகளிலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எந்த இடத்துல சொல்றாங்க நல்லா தெரிஞ்சிருக்கோம், அதனால மிச்சம் முழுசும் படிக்கல. என்ன விஷயம்னா, முதல் ராஜா யாரு? யாரு? சவுல். முதல் ராஜா சவுல். இந்த ராஜாவே வானான்னு சொன்னால், இல்லை எங்களுக்கு ராஜா, எல்லா ஜனங்கமால் ராஜா வேணும்னு கெஞ்சி கூத்தாடினாங்க. சரி, கொடுத்துட்டார் ஆண்டவர். இந்த சவுல் நல்ல கேரக்டர் தான், அவங்க நல்லா தான் இருந்தார். ஆனால் முதல்ல எதில் தொடங்குச்சுன்னா சொன்னார், இந்த அமலேக்கியர்லாம் ரொம்ப பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண வழி விட மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் அதை நான் மனசில் தான் வச்சுருக்கிறேன். நீ என்ன பண்ணோம், அவங்கள எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லா மனுஷர் ராஜு எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு சொல்லிட்டார். சரி, ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல கொழுத்த
ஆடு மாடெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கே ஒரு ஆசை வந்துச்சு. ஐயோ, சும்மா வெட்டினத்துக்கு போட்டுறது, இதை சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குன்னு யோசித்தான். என்னான்றான், ஏன் அப்படின்னா, இல்லை ஜனங்க சொன்னாங்க பலின்னு, அதுக்காகத்தான். ஜனங்க இல்லை, முதல்ல அவன் பேர் தான் இருக்குது, சவுலும் ஜனங்களோன்னு இருக்குது. இப்போ சவுலே முதல் பிளான் போட்டான். போட்டுட்டு நம்ம கொழுத்த மிருகங்களெல்லாம் பண்ணிட்டான், ஒழுக்கி வச்சுட்டான். வந்தப்போ யார் வந்தது? சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார். வந்து நான் கர்த்தர் சொல்றதெல்லாம் செய்துட்டேன், நீ பொய் சொன்னால் மனுஷர்கிட்ட பொய் சொல்லலாம், கர்த்தர்கிட்ட சொல்ல முடியுமா? அவர் தான் எல்லாம் பார்க்குறாரு, நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன பேசுகிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் பார்த்துருக்குற ஆண்டவர் பார்த்துருக்குமா சொல்லிட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சொன்ன மாதிரியே கீழ்படுத்திட்டான்றார். இப்போ அந்த ஆடு மாடு சத்தம் கேட்குது, அது என்ன? அதுவா? அது பலி எடுத்துக்காக ஆண்டவருக்கு கொழுத்த மிருகங்களாம் எடுத்து வச்சுக்கிறோம் பலி எடுத்துக்கனால. அவரே வார்த்தை சொல்லிட்டார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நீ உன் பலி எனக்கு என்னத்துக்கு? பலியே தேவையே இல்லை, நீ கீழ்ப்படிஞ்சியா, அதுதான் முக்கியம். இப்போது நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அவன் கீழ்ப்படியாத போன பாவத்தினால்தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அரசாட்சியில தள்ளிட்டார். அவனுக்கு பதிலாக தாவீது என்ன பண்ணார்? இந்த ராஜாவை ஏற்படுத்திட்டார். அப்போது கீழ்ப்படியது ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். முக்கியமாக நம்ம எது கீழ்ப்படியணும்னா பாருங்கள், வசனம் பாருங்கள், 1 பேதுரு. நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லிட்டார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். பாருங்க, மனைவிங்க என்ன பண்ணுமா? சொந்த புருஷருக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், ஆனால் ஆவியான இன்னைக்கு கூட கண்டிப்பாக சொல்லணுன்ட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சிலர் சொல்கிறாங்க, வாயாடாதீங்க, கண்ணை விட்டு சண்டை போடாதீங்க, வாயாடாதீங்க, பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, மௌனமாக இருங்கன்னு சொன்னால் கூட இந்த சண்டை போடுறது விடுறதே இல்லை. உங்களை பற்றி நான் சொல்ல, அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, என்கிட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லு, இன்னும் ஒரு ஞாபகம் எடுக்கலப்பா, ஆனால் கர்த்தர் நல்லா நம்பியிருக்கிறாங்க, வீட்டுக்காரர் ஒத்துருவெல்லாம் ஞாபகம் எடுக்காது இருக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டை போடக்கூடாது, நீங்கள் சண்டை போடக்கூடாது, பேசவே கூடாது, மௌனமாக இருக்கணும்னு சொல்ல. சரிம்மா, அப்படியே செய்கிறம்மா, நீ சொல்கிறது கரெக்டமானோ. டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் ஃபோன் என்னமானா பெரிய சண்டை ஆயிடுச்சு, ஃபோன்லேயே பெரிய சண்டை ஆயிடுச்சேன். ஏன் ஆச்சு? நீ வாய் திறந்தனால தானே, நீ பேசுறதுனால தானே. ஆமாம்மா, ஆமாம். பாருங்க, புருஷனுக்கு கீழ்ப்படி நான் சொல்ல, யார் சொல்கிறது? வசனம் சொல்லுது. புருஷனுக்கு கீழ்ப்படியாத ஒருவேளை போகிற பொல்லாதவங்களாக இருக்கலாம், துன்மார்க்கராக இருக்கலாம், குடிக்காராக இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து கொஞ்சம் மௌனமாக இருந்து பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. என்ன தான் பேசிட்டோமே, மௌனமாக இருந்துட்டு சும்மா கம்மனு இருக்குதுல்ல, மௌனமாக இருந்துட்டு முழங்கால் போட்டு புருஷனுக்காக ஜெபம் பண்ணோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன், கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கண்டிப்பாக எப்பேற்பட்ட பொல்லாத ஆட்களையும் கூட கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். மற்ற உலகத்தில் எந்த காரியம் யாரால முடியாது, கர்த்தரால் மட்டும் முடியும். இப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும். பாருங்கள், அவங்களுக்கு முன்பாக நம்ம மாதிரியாக அமைதலாக சாட்சியாக இருந்தால் நம்ம சாட்சியை பார்த்து அவன் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மனம் திரும்பல, அப்படியே தான் இருக்கிறாங்கன்னா இன்னும் உள்ளதான் இன்னும் மிஸ்டேக் இருக்குது. நீ இன்னும் கொஞ்சம் உங்களை ஏதோ குறைகுது. நம்ம குறைகளை அறிக்கிட்டு கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி நம்ம கணவருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக மனம் திரும்ப செய்வார். ஒரு அம்மா விசுவாசி, இந்த அம்மா என்ன பண்ணுறது, எப்போ பாரு எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை, எங்கள் வீட்டுக்கார் சரி, இதே தான் ரிப்போர்ட்டு, சரியில்லைன்னு. இப்போது ஒரு நாள் பிரசங்க கேட்டுன்னு தான் ஆவியானவர் பேசினாராம். நீ எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியாது, என்ன சரியில்லைன்னு சொல்கிற, நீயே சரியில்லைன்னார் ஆண்டவர். என்னடா இப்படி சொல்கிறாரு?
முதல்ல உன் குறைய அறிக்கிட்டு ஜெபம் பண்ணேன். இப்போ உண்மையாக உணர்த்தப்பட்டாங்களாம். கணவர் சரியில்லை தான் எப்போவுமே சொல்கிறேன் நான். அப்புறம் கதையை பார்த்தா நானே சரியில்லை, என்னில் கீழ்ப்படியாமல் இருக்குது, என்னில் குறை இருக்குது, என்னில் பலவீனம் இருக்குது, என்னில் பாவம் இருக்குதுன்னு சொல்லி உணர்த்தப்பட்டு அறிக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணிச்சான். ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா இந்த அம்மாவுக்கு முன்னால் அவர் ஆராதனை வந்து உட்காந்துக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இதுவரையிலும் ஏன் அவர் மனம் திரும்ப காரணம் என்ன? இந்த அம்மா தான் காரணம். அந்த மாதிரி நம்ம யாருன்னா இருக்குங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கணவர் கீழ்ப்படிக்கணும், குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும், மாமியாருக்கு மாமனார் மாமியார் மத்தியில் சாட்சியாக இருக்கணும், மாமியாருக்கும் மருமகளுக்கு மேலே சாட்சியாக இருக்கணும். சும்மா பேசக்கூடாது. இவ்வளோ மாமியார் சிலர் இருக்கிறாங்க, நீங்கள் கூட மாமியார் இருப்பீங்க, மருமகளும் இருப்பீங்க. நீ என்ன பண்ணீங்கன்னா, நான் யார் தெரியுமா, நான் மாமியார் அப்படி இருக்கிற ஆளுங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் அப்படி மாமியார் இருந்தால் அப்படி இருக்காதீங்க, பணிந்து போங்க, மருமகள் நேசிங்க. உன் மகளை போல மருமகளை நேசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் மாமியார் எப்பேற்று பொல்லாதவங்களாக இருந்தாலும் மருமகளுங்க என்ன பண்ணனா, ஐயோ எங்கள் அம்மா மாதிரி நான் நினைக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அம்மாவை போல் நேசித்து பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். 1 பேதுரு 5:5 படிங்க. 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, இந்த மாதிரி நம்ம என்ன ஒருவருக்கொருவர் கீழ்ப்படணுமா? ஹல்லேலூயா. அது யாரானாலும் இருக்கட்டும். இந்த கீழ்ப்படினா இன்னும் என்ன தேவை தெரியுமா? முக்கியமாக மனத்தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை தான். இன்னும் அவங்க என்னோட பெரியவங்களா, அவங்களோட நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நீ எவ்வளோனா படிச்சிருக்கு, எவ்வளோ பெரிய உத்தியோகம்னா செய், எவ்வளோ பணம்னா இருக்கட்டும், இதெல்லாம் பெருசு இல்லை. நம்ம கர்த்தருடைய காரியத்தை நம்ம மன்னிக்கணும், மறக்கணும். ஒரு பக்ஸிங்கை பற்றி ஒரு சாட்சி கேட்டேன். என்னன்னா, அவர் பக்ஸிங் பெரிய ஊழியக்காரு, அப்படி உக்காந்து நின்றுக்கிறாராம். அவர் எதுக்காக ஒரு விசுவாசி ஒரே சண்டை போட்டுனேக்குதான். சரி, இவர் ஒன்றும் பேசலை, கம்பன் ஆகிட்டாரான். அப்புறமா குண்டூர் எங்கே ஊழித்து போகிறான், அவர் குண்டூர் போயிட்டான் ஆந்திராவில். போன உடனே நேராக இவர் பக்ஸிங் அந்த வீட்டுக்கு போய் அவர் ஒரு மாதிரி இருந்தாராம். என்னடா நம்ம இப்படி பேசிட்டோமே ஐயா எதிர்க்கா, அப்படின்னா நினச்சோ தெரியலையேன்னு ஒரு மாதிரி கில்ட்டியாக அப்படியே நின்று இருந்தாராம். இவர் போய் அவரை மன்னிப்பு கேட்குறாராம். கத்தனவர் சண்டை போட்டு அவரு அந்த விசுவாசிட்டு இவர் ஊழியக்கார் போய் மன்னிப்பு கேட்பா, மன்னிச்சிருப்பா, அப்படியெல்லாம் வானான்னு. அப்படியே ஷாக் ஆயிடுச்சான். தப்பு பண்ணது நான், இவர் மன்னிப்பு கேட்குறாரு பாருங்க. இதுதான் இயேசுனுடைய குணம். ஹல்லேலூயா. பிதாவே இவளுக்கு மன்னியும், இவள் செய்வது என்னதென்று அறியாதிருக்காலும் சிலுவையில் சொன்னார் முதல் வசனம். அப்போது பாவம் பண்ணது யார்? இந்த பாவப்பட்ட ஜனங்க தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான். அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு சிலுவையில் அரைஞ்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இப்போ என்னன்னு கேட்குறாரு, பிதாவே இவளுக்கு மன்னியும், இவள் செய்வதென்று இன்னதென்று அறியாதிருக்காரு. இப்போது நமக்கு அந்த குணம் வேணும், கேட்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த தாழ்மையான குணத்தை தாங்கப்பா. நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை தான் மற்றவங்கள மாற்றோம். ஹல்லேலூயா. பெரிய சண்டைக்கார வீட்டில் இருந்தால் கூட ஒரு சண்டைக்கார வீடு ஒன்று இருக்குது, சில வீடுங்க இருக்குது. அதில் நீங்கள் மருமகளாக போயிருந்தா நீங்கள் அமைதலாக சாட்சியாக இருப்பீங்கன்னா அவங்க வீட்டார் எல்லாருமே மணந்துருவா. ஹல்லேலூயா. ஒன்று அமைதலாக சாட்சியாக இருக்கணும், இன்னொன்று அவர்களுக்காக செபிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி செய்யும் போது கண்டிப்பாக குடும்பங்களில் சமாதானம் வரும். குடும்பங்களில் பிரச்சனை காரணம் என்னன்னா, நமக்குள்ள என்ன பண்ணோம், அந்த பொறுமை, தாழ்மை, சாந்தம், மன்னிக்கிற குணம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். இது நம்ம இந்த கீழ்ப்படியதுனால்தான் வரோம். கீழ்ப்படியணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், வில்லியம் கேரில் டேவிட் பிரெயின்யார்ட்ன்ற ஊழியக்காரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரொம்ப அருமையான ஊழியக்கார். அவர்
28 வருஷம் என்ன செய்தார்? ஊழியம் செய்து. குதிரை மேலேயே தான் போய் ஊழியம் செய்தாராம். 3000 கிலோமீட்டர் வரலும் குதிரை மேலேயே ஊழியம் செய்து, எல்லாம் ஊழியம் செய்து 30 வயசே ஆகலை, 28 வயசுலேயே செத்துட்டார். ஊழியத்தில் ஊழியம் செய்து செத்துட்டார். அவர் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையை கேள்விப்பட்டு நிறைய வாலிபர்கள் எழும்பி ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் வில்லியம் கேரி. வில்லியம் கேரியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். வில்லியம் கேரி தான் இந்தியாவில் நிறைய காரியங்கள் கண்டுபிடிச்சி நிறையா இன்னும் வேலை செய்தார். செருப்பு தைக்கிற வேலை தான் செய்திருந்தார். அப்படி இந்தியா மேப்பை மாட்டிட்டு அப்படியே செருப்பு தேய்ச்சிக்கினே இந்தியாவை ரட்சியம் ஆண்டவர், இந்தியாவை ரட்சியம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணினே போகிறான். அவருடைய வாஞ்சிய பாரத்தை கத்தர் பார்த்தாரு. அவர் ஊழியத்துக்கு செலக்ட் ஆனார். இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் ஃப்ளைட்லாம் கிடையாது, கப்பலில் தான் போனோம். 6 மாதம் அப்படி ட்ராவல் பண்ணி வரணும். அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தால் இங்கே வந்தால் பயங்கரமாக கஷ்டம். மென்டல் ஆயிடுச்சு அவங்க மனைவி. அதையும் பொறுத்துக்கினார். ஒரு பிள்ளை செத்த பணம் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது ஜனங்கிட்ட. இவரே குழி தோண்டி இவரே பச்சார் அந்த பிள்ளைய. அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கப்பட்டாலும் ஆண்டவரோடு நல்ல வரவு அவருக்கு. ஆண்டவரே உமக்காக வாணும், உமக்காக வாணும், இவங்கள ரட்சிக்கணும், அவங்கள ரட்சிக்கணும். இந்திய தேசம் சொந்த தேசமாக வருது. அவர் தேசம் வேறு. இந்த தேசத்தில் என்ன பண்ணார்? அப்படி ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து மட்டும் இல்லை, படிப்பறிவில்லாத அவருக்கு கத்த ஞானம் கொடுத்து நிறைய லாங்குவேஜில் கிராமட்டிக்கல் புக்ஸ்கெல்லாம் எழுதினார். அப்புறம் இதுங்கெல்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, அப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, எல்லாமே நிறைய காரியங்கள் இந்தியாவுக்காக செய்தார். அவ்வளோ செய்யலை. அதுதான் அவர் ரொம்ப ஸ்டாம்ப் கூட போட்டு வச்சுக்கிங்க பார்ப்பீங்க வில்லியம் கேரி. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த டேவிட் பிரெய்ன்யார்ட். அவர் செய்த ஊழியத்தில் அந்த ஊழியத்தை பார்த்து நிறைய வாலிபருக்கு ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கத்தருக்கு கீழ்ப்பிடிஞ்சு அவங்க ஊழியம் செய்ததுனால அவள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கி நம்ம கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் ஏதோ விசுவாசிங்க தான் இல்லைன்னு சொல்ல சபைக்கு வரோம், போகிறோம், பைபிள் படிக்கிறோம், இது போதாது ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும். எங்களுக்கு அந்த மன பாரம், ஆத்ம பாரத்தை தாருங்க நம்ம கேட்கணும். கேட்டால் கத்த செய்வாரே செய்ய மாட்டார். நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த மாதிரி எங்களை மாற்றுங்க சொல்லி நம்ம கேட்கணும்னு கத்தர் விரும்புகிறார். இன்னும் இயேசு கூட கீழ்ப்படிதலை யார்கிட்ட கற்றுக்கிறோன்னா இயேசு கூட தான் முதல்ல கத்துறோம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் மரணம் அடைந்ததுக்கு காரணமே என்னான்னு சொன்னால், காரணமே அவர் கீழ்ப்படிந்ததுனால்தான். கடைசி ரத்தம் சொட்டா ஊத்துறவரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவர் ஞானஸ்நானம் எடுத்து இடத்துக்கு எடுத்தார். அவர் எடுக்கணுமா ஞானஸ்நானம்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது இருக்குதா? சொல்லுங்களா வாய் திறந்து. புரியுதா நான் பேசுறது? அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க, புரியுதா? ஞானஸ்நானம் ஏன் எடுக்கிறோம்? நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அதுக்காக வேண்டியதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அவர் பாவமே செய்யலை, அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய வேலையே இல்லை. ஆனால் பிதாவுக்கு கீழ்ப்படின்னு தான் ஞானஸ்நானம் எடுத்தார். அல்லேலூயா. இங்கே வந்தவங்களில் யாராவது புதுசாக வந்திருந்தா முதல்ல சொன்னோம், கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இதுவரெல்லாம் யாருக்குன்னா இல்லைன்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. எப்படி ரட்சிப்புனா என்னான்னு சொன்னால், இயேசுவே நான் பாவி, நான் பாவத்தை இயேசுக்கிட்ட அறிக்கை விடும்போது அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்காக தான் என்ன பண்ண, ஞானஸ்நானம் எடுக்காதும் கூட ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. அப்போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தருக்கு கீழ்ப்படிது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணனாக்கா, இப்போது அடுத்தபடி உன்னை போல பிறனை நேசின்னு வசனம் சொல்லுது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்களில் கூட நம்ம உண்மையாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணால் மற்றவங்களை போல மற்றவங்கிடத்துல பகை, விரோதம், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குமானா நம்ம காணிக்க கொடுத்தா கூட கர்த்தர் எடுத்துக்க மாட்டார். அல்லேலூயா.
முதல் பேரப்பிள்ளை யார்? முதல் மகன் யார் பைபிளில்? யார்? யாரு? காயின். காயினுடைய காணி கத்தர் எடுத்துக்கினாரா? தேவையில்லைன்ட்டார். இப்போ நம்ம காணிக்கும் எடுத்துக்க மாட்டோம். காணிக்கை கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அது ஒரு பலி. காணிக்கை கொடுக்குறத அது ஒரு பலி. அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த கசப்பு, வெறுப்பு, விரோதம் நமக்கு ஏதாவது இருக்குமானா அதை அறிக்கிட்டு எல்லாரோட சமாதானமாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய காணிக்கைகளை கத்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக சுவிசேஷ ஊழியமாகிய பலி. அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியமாகிய பலி. இப்போது சுவிசேஷ ஊழியம் நான் ஏன் செய்யணும்? நான் ஒரு விசுவாசி. நான் சபைக்கு வருவேன், போவேன், அவ்வளோதான். ஜெபம் பண்ணோம், பைபிள் படிப்பேன். நான் ஊழியம் செய்தல்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் பேசுங்க. ஆமாம் இல்லைன்னு சொல்லணும், தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. ஊழியம் செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். உண்மையாக நம்ம மனம் திரும்பிந்தா கண்டிப்பாக ஊழியம் செய்யும். யாரோ சொல்லி ஊழியம் செய்யும். என்ன ஊழியம் செய்யறதுன்னா, இப்படி பிரசங்கம் மேடைகள் வந்து பிரசங்கம் பண்ணோம், இல்லைனாக்கா ட்ராக்ஸ் கொடுத்தெல்லாம் செய்ய வேண்டியது தான். ஆனால் எல்லாரும் செய்யக்கூடிய ஊழியம் ஒன்று என்னன்னா, நம்மளால் முடிஞ்ச வரலாம் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரு கீரை கொண்டாடுறவங்க, தயிர் கொண்டாடுறவங்க, பால் கொண்டாடுறவங்க, என்ன நம்ம வீட்டில் வந்து யார் வந்து போனாலும் கர்த்தருடைய அன்பை பற்றி, கர்த்தர் ரட்சிப்பை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். அது நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன ஆகுது? அதெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக சொல்லணும். எதனா ஒரு வார்த்தை சொல்லணும். நாளைக்கு அவங்களாம் சர்ச்சுக்கு வந்து உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற கீரைக்காரு, பால்காரெலாம் சர்ச்சுக்கு வருவாங்க? கூப்பிட்டா வருவாங்க, நம்ம தான் கூப்பிட்றது இல்லையே. அப்போது இதெல்லாம் கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லணும். இது கண்டிப்பாக நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அல்லேலூயா. ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில், ஐரோப்பா தேசத்தில் ஒரு பாஸ்டரு, இந்த பாஸ்டருக்கு ஒரு மகன், சின்ன பிள்ளை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி ஊழியம் சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாம் ஊழியம் செய்வாங்க. சண்டே மட்டுக்கும் என்ன செய்வாங்களா, மத்தியானம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்களாம், ட்ராக்ஸ் எடுத்துக்கின்னு, தகப்பனம் பள்ளி எடுத்துக்கின்னு நேராக வெளியில் போயிடுவாங்க. ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஊழியம் செய்யறதுக்கு டெய்லி செய்வாங்களாம். ஒரு நாள் சரியான மழையாம், குளிர் நடுங்குதான். அவங்க அப்பாவால் முடியல. தம்பா மகனே கொஞ்சம் இருப்பா, அடுத்த வாரம் ஊழியத்துக்கு போகலாம், இந்த வாரம் வேணாம், இந்த வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், என்னால் முடியல, மழை வேறு எக்கச்சக்கமாக பெய்யுதுண்ணா. அவன் பாருங்கள், அந்த பிள்ளைக்கு என்ன வாஞ்ச, டேடி நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் மட்டும் கண்டிப்பாக ட்ராக்ஸ் கொடுத்துட்டு தான் வருவேன்னு சொன்னாலாம். சரி பிள்ளை அப்படி சொன்ன எடுத்துன்னு போப்பான்னு ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு இந்த மழையில் கொடை பிடிச்சானோ, ரெயின் கோட் போட்டோ ஏதோ ஒன்று போடணும், ஓடி 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 எல்லா ட்ராக்ஸை கொடுத்துட்டான். ஒரே ஒரு ட்ராக்ட் மீந்து, ஒரே கைப்பிரீதி மீந்துச்சான். இந்த கைப்பிரீதி எடுத்துன்னு வீட்டுக்கு போ, மழையான பேஞ்சினேக்கு தான். பாருங்கள் அந்த பிள்ளை எப்படி வளர்த்துக்கிறாங்க பாருங்கள். அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வாஞ்ச சொல்லிவிட்டு இது எடுத்துன்னு போகக்கூடாது, கொடுத்துட்டே போனால் ஒரு வீடு கதுவெல்லாம் போட்டுக்குதான். தட்டி 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 பார்க்குறான், திறக்கவே இல்லை. சரி என்ன பண்ணானு, ஜன்னலில் போய் தட்டினான். ஜன்னலில் போய் தட்டினா கொஞ்ச நேரம் கூட யாரும் திறக்கலையா. ஆனாலும் விடலை, தட்டினே இருந்தானா பாருங்கள். அப்புறமா ஜன்னலில் திறந்தாங்க. யாருன்னா ஒரு வயசான ஒரு தாயார். அந்த அம்மா வந்து திறந்தாங்களாம். திறந்தா, ஐயா என்னப்பா ஏன்பா தட்டுற, என்னப்பாண்ணா? இல்லை இந்த ட்ராக்ஸு கைப்பிரதி ஏசு படித்து பாருங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டானான். எந்த நேரம்னா, எனக்கு யாருமே இல்லை, என்னை கவனிக்கிறவங்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை, அதனால் நான் உலகத்தில் இருந்து என்ன பண்ணுறது, தற்கொலை பண்ணி சாவனான்னு பிளான் போட்டு ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறுதான். என்னத்துக்கு, இந்த ஃபேனில் இது கட்டிட்டு என்ன பண்ண, துணி கட்டி தற்கொலை பண்ணி செத்துடணும்னு பிளான் போட்டு ரெடியாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த பையன் தட்டி 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 ட்ராக்ஸ் கொடுத்து வந்தாங்க. இதை வாங்கி படித்தா, உன்னை நேசிக்கிற இயேசு, நீ யாரும் இல்லைன்னு ஏன் கவலைப்படுற, நான் உன்னை நேசிக்கிறேன்,
நான் உன்னோட கூட இருக்கணும். அருமையான வார்த்தை அந்த ட்ராக்ல தான். படித்த உடனே அந்த அம்மாவுக்கு எங்கில்லாத சந்தோஷம், ஆனந்தம் வந்துடுச்சா. அட என்ன விசாரிக்க ஒத்துக்கிறாரா, என்னை கேட்குறவங்க யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் தான் நினச்சேன் நான். அப்படியான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணானா, அதை படித்ததும் ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் வந்துடுச்சான். உடனே எடுத்துட்டு இனி நான் சாகக்கூடாது, என்னை நேசிக்கிற ஏசுக்கிற ஒரு போதும்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடுச்சான். அடுத்த நாள் காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த அம்மா சர்ச்சில். சொல்லிட்டு உட்காந்து மட்டும் சாட்சி சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி நான் தற்கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன், தற்கொலை பண்ண போகும்பொழுது ஒரு தம்பி வந்து எனக்கு இந்த ட்ராக்ஸ் கொடுத்தாரு, இதை நான் யாரும் இல்லை செத்து போகலான்னு நினச்சா இந்த அருமையான அந்த கைப்பிரதியை படித்ததுமே நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என்னை ரட்சித்தார், எனக்கு சமாதானம் கொடுத்துட்டான்னு சொன்னார். பாருங்கள், ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகாதபடி காக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளை அப்படி செய்கிறாங்க, நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? நம்மளால் முடிஞ்சபடி என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் கேட்கும் போதே தீர்மானம் பண்ணுங்க, அப்பா எனக்கு அந்த பாரம் தாங்க. நான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்குது கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நம்ம நீதியோ நேர்மையோ பக்தியோ நத்திங், ஒன்றுமே இல்லை. அப்படி கிருபையினால்தான் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவருக்காக ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு பிள்ளை பெருசு சூசன், பேர்னா சூசன். இது அமெரிக்கா தேசத்தில், நம்ம இந்தியாவில் இல்லை, அமெரிக்கா தேசத்தில் சூசன் ஒரு பிள்ளை இருந்துச்சான். அந்த பிள்ளை 19 வயசுக்குள்ள பயங்கரமான பாவி ஆயிட்டாளாம். செய்ய வேண்டிய செய்யத்தக்காத எல்லா பாவம் செய்தாலும் செய்துட்டு, சூசன் பேருக்குன்னா கண்டிப்பாக கிறிஸ்டின் தான். ஆனால் 19 வயசில் ஒரு கொலையை பண்ணிட்டாளாம். கொலை பண்ண உடனே என்ன பண்ணாங்களாம், அவளை எடுத்துன்னு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் ஒரு தனி ரூமில் போட்டாங்களாம். சபைக்காருக்கெல்லாம் ரொம்ப பரிதாபம், ஐயோ எப்படி விட்டுருது அந்த பிள்ளை, இந்த சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சே, அந்த பிள்ளைய நாளைக்கு தூக்கு போட்டாங்களாம், நரகுக்கு தானே போவா, அப்படி போகக்கூடாதுன்னு என்ன பண்ண. அட அந்த பொண்ணுக்கு யார் சொல்லுவாங்க, அது காரி துப்பிடுமா, அப்படியே வந்து சொன்னால் காரி துப்பிடுமா. அவ்வளோ பொல்லாத பொம்பளை, நாங்கள் யாரும் போக மாட்டோன்னா. ஒரு வயசான அம்மா சொல்லிச்சான், நான் கண்டிப்பாக போய் அந்த பிள்ளையை சந்திப்பேன் சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பி ஒரு பைபிள் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ஜபத்தோடு போய்மா, நீ இதை படிம்மா, இதை படித்து பாருமா. என்ன அதையும் நான் படித்தேன், வாங்கி விசிறி உள்ளாச்சாலாம். உள்ள அடிச்சுட்டு கம்மனு கோவமாக பார்த்துன்னு இருந்துட்டான். அப்போது இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, யார் இந்த அம்மா வந்துட்டாங்க, விட்டு ஜெபம் பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு இந்த அக்கா இந்த பொண்ணு மறுபடியும் ரூம்குள்ளே போனால் எவ்வளோ நேரம் தனியாக உட்காந்துக்குது, என்ன பண்ணுறது. அட என்ன ஒரு புக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் படிக்கலான்னு எடுத்து படித்தா படிக்க 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 கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி ஆகமத்திலேருந்து கர்த்தர் படிக்க படிக்க ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் பிள்ளையோடு பேசிக்கொண்டே இருந்தாராம். கடைசியில் வெளிப்படுத்தும் சேஷத்துக்கு வந்துடுச்சான். வந்தால் 3ஆம் அதிகாரம் 19-20 படிமா. வெளிப்படுத்தும் சேஷம் 3ஆம் அதிகாரம் 19-20. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க, இந்த 19ஆம் வசனப்படி, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அதை படித்த உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாராம். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. படித்ததும் உடனே ஒப்பு கொடுத்துருச்சான். இயேசுவே, நான் தெரியாது இப்படியெல்லாம் பாவம் செய்தனே, இந்த வயசுக்குள்ளே இவ்வளோ பாவம் செய்து கொலை கூட பண்ணிட்டேனே, நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்க, நான் மன்னிங்க, ரத்தத்தினால் அழுது ஜெபித்து மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டுச்சாங்க பிள்ளை. பாருங்கள், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா போய் துணிஞ்சு அது பைபிளை கொடுத்ததுனால்தான் அதை பயங்கரமான பாவத்தில் ஜீவித்த அந்த பிள்ளை வந்து ரட்சிக்கப்பட்டுச்சு. இப்போது நம்மளால் இயன்றது என்ன பண்ணணும், கண்டிப்பாக செய்யணும்.
ஒரு ட்ராக்ட்னா கொடுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க போன ஒரு நாள் காலையில் எழுந்து ஒரு ஜெபம் பண்ணேன். என்னாண்டு ஆண்டவரை இன்னைக்கு நான் யாராவது ஒரு ஆத்துமாக்காகனா சத்தியத்தை சொல்லணும். செய்வீங்களா ஜெபம்? செய்வீங்களா? கை கூட தூக்க மாட்டீங்களே. சரி, தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு நம்மள்கிட்ட. கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. எவ்வளோ பேர் ரட்சிப்பு இல்லாத இருக்கிறாங்களே. சுற்றி 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 பார்த்தாலும் படிச்சுக்கிறாங்க, பதவி இருக்குது, பணம் இருக்குது, இந்த ரட்சிப்பு இல்லாத இருக்கிறாங்களே. இன்றைக்கி கர்த்தர் நம்ம ரட்சித்துருக்கிறாருன்னா அது நம்முடைய நீதி நேர்மை ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் கிருபையாக ரட்சித்துக்கிறார். அதனால் நம்மளால் ஏற்றதை நம்ம என்ன பண்ண மற்றவர்களுக்கு செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பால் யாங்கிசோ என்ன வியாதி அவருக்குன்னா டிபி வியாதி. இப்போ தான் டிபிக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நாளில் டிபிக்கு மருந்தே கிடையாது. டிபி வந்தால் அப்படியே எல்லா உறுப்புக்கும் சாப்பிட்டே போவோம். மொத்தம் சாப்பிட்டு அப்படியே சாக வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. அப்படி இருந்துச்சு அந்த நாளில். அப்படியே உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் மொத்தம் அழிஞ்சு போச்சு டிபி வியாதினால். அப்படி இருந்தப்போ என்ன நடந்துச்சு சொன்னால், அங்கே ஒரு பிள்ளை வந்துச்சான். வந்து நியூ டெஸ்ட்மென்ட் குழந்தை கொடுத்துச்சான். என்கிட்ட வர்ற வேலை வச்சுக்காது போ திட்டி துரத்தினாராம். வந்துடுறதான், திருப்பி அடுத்த நாள் போகிறதான், திருப்பி அந்த மாதிரி அவர் வாங்குற உள்ள அந்த பிள்ளை விடவே இல்லையா. அவ்வளோ திட்டு வாங்கின்னு கொடுத்துச்சான். கொடுத்ததும் சரி இந்த பிள்ளை என்ன இவ்வளோ திட்டினா கூட வந்து கொடுத்துட்டு போதே, அதில் என்ன தான் இருக்குதோ பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், படிக்க ஆரம்பித்தாராம். பாருங்கள், அதை படிக்க உள்ளத்தில் ஒரு அற்புதம் உள்ளத்தில் ஒரு அற்புதம், சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்தார். அந்த உறுப்புங்கள்லாம் புது உறுப்பாக போச்சு. லங்ஸு என்னென்ன போயிடுச்சோ மொத்த உறுப்பை புது உறுப்பாக மாறிடுச்சு. சரீரத்தில் சுகம், ஆத்மாவில் சுகம், ரட்சிப்பு வந்துடுச்சு. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு கர்த்தருக்கு கிருபையால் நான் கொரியாவுக்கு போயிட்டு வந்தேன். அடே அப்பா, என்ன ஜனங்க அந்த எழுப்புதல் பார்க்கணுன்னே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே போன கர்த்தர் கிருபையை வழி திறந்தார். அந்த ஜனங்க பயங்கர கூட்டம், நான் பார்த்தது ஒரு பால்யாங்கி அப்படி சபை தான் பார்த்தேன். இது மாதிரி நிறைய சபைங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ ஆத்மாங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க அங்கே. இவர் ரட்சிக்கப்பட்டதுனால்தான் அவ்வளோ பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய எழுப்புதல். அது அந்த பிள்ளையினால தான் அந்த ரட்சிப்பு வந்துச்சு. இப்போ நம்மளால் முடிஞ்ச ஊழியத்தை நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஊழியம் செய்து மட்டும் இல்லை, நம்ம பொறுமையாக தாழ்மையாக சாந்தமாக இருக்கும்போது தான் நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் அது என்ன பண்ணோம், கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அப்போது ரோமர் 15 படிங்க. ரோமர் 15. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலியா தான் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுவீங்க, அது கர்த்தர் சொல்கிறீங்க. அல்லேலியா, அது கர்த்தர் பிரியப்படுறார். அதனால் நம்ம உள்ளத்தில் பட்டுச்சுன்னா படலைன்னா கம்முன்னு இருங்க. கர்த்தர் பேசுகிறார் உங்களோடனா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுவிசேஷமான பலி. அல்லேலூயா. எல்லாரும் சுவிசேஷ பலி செய்யணும். காலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆத்துமாக்களுக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவுக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கேட்டால் மட்டும் கர்த்தர் கண்டிப்பாக செய்கிறார். கேட்டால் மட்டும் கண்டிப்பாக. நேற்று ஒரு ஊழியத்துக்கு போன ஒரு ஃபங்க்ஷனில் மெசேஜ் கூப்பிட்டாங்க. போனால் சரியான மழை, அப்படி மழை. சரி, இன்னொரு ஊழியக்காரர் வந்தார், அவரும் மெசேஜ்னா சரி அம்மா முதல்ல சொல்லுங்க. நாங்கள் சரின்ட்டு எல்லாம் கேக்கு வெட்டுவாங்களாம், சாப்பிட்லான்லாம் காத்துனுக்கிறாங்க ஜனங்க. அந்த நேரத்தில் பெரிய இந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் சுருக்கமான ஒரு வார்த்தைனா சொல்லிடணும், 2 வார்த்தைனா சொல்லிடணும். சுருக்கமாக சொல்லிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வந்து வாய் திறந்து ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரு வசனம் தான் சொன்னார். சரியான மழை, ஒன்றுமே செய்ய முடியல.
பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த தருணம் கட்சி இவ்வளோ தூரம் போய் வசனம் சொல்கிற ஆத்மாங்க சந்திக்கப்படணும். அதுதான் பெரிய குழந்தை ரொம்ப நாள் வந்து ரொம்ப ஜெபம் பண்ணி குழந்தை பிறந்துச்சு. அந்த அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் பர்த்டே. அதனால் அதை வார்த்தை சொல்லிட்டேன், பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் இல்லை, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலனு. இந்த பிள்ளைக்கு உங்களுக்கு குழந்தையெல்லாம் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணோம், கத்தனு ஜபத்தின் பலனாக கத்தரு இந்த குழந்தைய கொடுத்தாரு. நன்றியாக இருக்கணும் அதுக்கு. முதல்ல அதை வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வசனம் சொல்லிவிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணேன். பாருங்கள், இல்லைலாம் ஒன்றுமே வசனமே சொல்லியிருக்க முடியாது. நம்ம எங்கே போனாலும் ஒரு ஜபத்தோடு எப்படியாவது கொஞ்சம் பேருக்குன்னா பிரயோஜனமாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நன்மை செய்தல், தான தர்மம் செய்யுது, இது ஒரு பலி. ஹல்லேலூயா. பாருங்கள், வசனம் படிங்க. எபிரேயர் 13 அதிகாரம் 16 வசனம். எபிரேயர் 13:16. பாருங்க, என்ன செய்யணுமா? திருப்பி சொல்லுங்க. நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். ஹல்லேலூயா. இது எங்களுக்கு என்ன பணம் நிறையா இருக்குது தான தர்மம் பண்ணுறோம் அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறதுல கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எச்ச கையில் காக்காயை ஓட்ட மாட்டான்னு ஒரு பழமொழி. நான் சொல்ல, என்னது? எச்ச கையில் காக்கா ஓட்டினேன்னா அம்மா கையில் சோறு பறக்குது பாரு, அது கூட போய் ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம யாரும் அப்படி இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். நமக்கு இருக்கிறதுல என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த தொற்காள் உங்களுக்கு தெரியும்ல, தொற்காளுக்கு இன்னொரு பேர் என்ன? தபித்தாள். வெரி குட். அப்போது இந்த தொற்காள் என்ன வேலை பண்ணாங்க, என்ன ஊழியம் பண்ணாங்க? அங்கிங்க தைச்சி தர்றது, ட்ரெஸ்ஸுங்க தைச்சி கொடுக்குறது, ஃப்ரீயாக தைச்சி கொடுக்குறது. அந்த அம்மா பாவம் திடீர்னு வியாதிப்பட்டு செத்துட்டாங்க. செத்த உடனே பேதர் பக்கத்தில் தாங்க கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. வந்ததெல்லாம் அழுகுறாங்க, காட்டி அழுகுறாங்க. ஐயா, எனக்கு இந்த ட்ரெஸ் தைச்சி கொடுத்தாங்க, இந்த ட்ரெஸ் தைச்சி கொடுத்தாங்க, இதெல்லாம் தைச்சி கொடுத்தாங்க, ஐயோ இப்படியெல்லாம் செய்தாங்கன்னு அழுகுறாங்க. உடனே அவர் பார்த்தார், முட்டி போட்டார், ஜெபம் பண்ணிட்டு தற்கொலை ஏன் தெரியும்னா ஏஞ்சிச்சு உட்காந்துருச்சு. உயிரோடு ஏஞ்சிச்சு, செத்து போனாலும் உயிரோடு ஏஞ்சிச்சு. பாருங்கள், அந்த அம்மா செய்த நன்மை கண்டிப்பாக என்ன எவ்வளோ பேர் பிரயோஜனமாச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு நன்மையாக முடிச்சு. நம்மளால் முடிஞ்ச நன்மையை மற்றவங்களுக்கு செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச நன்மை இன்னொரு காரியம் செய்யலாம். மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனம். மத்தேயு 5:44. ஜெபம் பண்ணுங்கள். இது பாருங்க, நன்மை செய்யணும், அப்புறம் என்ன பண்ணோம், சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு பணம் வேணாம். பணம் வேணுமா? ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, அவங்களுக்காக நன்மை செய்யுங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரூபாய், ஒரு 10 ரூபா ஒரு பிச்சைக்கார் கொடுத்துட்டான்னு வச்சுக்க, பெரிய தர்மம் நினைக்காதீங்க. ஏதோ ஒரு 10 ரூபா கொடுத்துறேன், அவ்வளோ சோறு கொடுத்துறேன், ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துறேன், இதெல்லாம் பெருசு இல்லை. முக்கியமான பாயிண்ட் அதில் என்னன்னா, யாருக்கு நன்மை செய்யணுமா? யாருக்கு? பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஊழியம், இது ரொம்ப கஷ்டமான ஊழியம். நல்லா இருக்கிறவங்களும் எடுத்து கொடுத்துடலாம். ஒரு வேளை இப்படி பேசுகிறாங்க, இப்படி திட்டுறாங்க, இப்படி ஏசுறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? சொந்தக்காரிலே இருப்பாங்க, பந்துக்குள்ளே இருப்பாங்க, பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க. என்ன அந்த மாதிரி சும்மாவே நம்ம தப்பு செய்யலாம் கூட ஏசுறவங்க பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. செய்யணுமா செய்யக்கூடாதா? இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் பக்கத்தாவே அவங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுன்னு கேட்டால் அவங்க ஏதாவது ஒரு தேவையில் வருவாங்க. இப்படியெல்லாம் நீ பேசினால
இப்படியெல்லாம் நீ சண்டை போடுறல, உனக்கு நான் கொடுப்பேனான்னு யோசிக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்மளுக்கு பேசுகிறவங்களோ ஏசுகிறவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை செய்யணும். அப்புறம் என்ன பண்ணோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. தமிழில் தான் ரொம்ப நல்லா, தெலுங்குலேயும் அவ்வளோ இல்லை, இங்கிலீஷ்லேயும் கம்மியாக தான் இருக்குது இந்த வசனத்துக்கு. ஆனால் கர்த்தர் தமிழில் அழகாக எழுதி வச்சுக்கிறார். இப்போ பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நம்மளால் முடிஞ்ச நன்மையை மற்றவர்களுக்கு செய்யணும்னு கர்த்தரே விரும்புகிறார். தான தர்மம் பண்ணோம், நன்மை செய்யணும். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு வார்த்தை என்னோட கர்த்தர் பேசினார். நசரேயனாகிய இயேசுவோட என்ன சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். என்ன காரணம்? தேவன் அவரோட கூட இருந்தபடியால். நம்ம இந்த மாதிரி நன்மை செய்யணும், ஊழியம் செய்யணும், தர்மம் செய்யணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம கூட யார் இருக்கணும்? தேவன் நம்மோடு இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரோடு ஒற்றுமையாக இருக்கலாம், அவரோடு ஐக்கியமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யணும்னு கர்த்தர் அவரோட ஐக்கியமாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவரை போல் நம்ம எல்லா காரியத்தையும் செய்வோம். துன்மார்க்கரோ துஷ்டரோ விரோதிங்களோ வைராக்கி யாராக இருந்தால் அவங்க நன்மை செய்ய நம்மளால் முடியும். இன்னையிலேருந்து பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம். யாருக்கு? உங்களை யார் யார் என்னென்ன பேசினாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்களேன், இருக்கிறாங்களா இல்லையா? இருப்பாங்க. என்னென்னா அவங்க கூட நல்லவங்க தான். பிசாசு தான் அந்த மாதிரி வேலைக்கு பண்ணுறது. நம்மளை விசுவாசம் விட்டு விளைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னிலேருந்து யார் யாருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யார் யார் தொல்லை கொடுத்தா அவங்க பேர் எழுதுங்க. முதல்ல எழுதுவீங்களா? எழுதுவீங்களா? ஒத்துழைப்பு பேர் தான் கை தூக்குறாங்க. எழுதுங்க, எழுதி ஜெபம். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கண்டிப்பாக அது பல மடங்காக திருப்பி தருவார். கடைசியாக ஒரு காரியம் செய்து முடிச்சிடுறேன். எபிரேயர் 13:15. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்து. எப்போ செய்யணும்? எப்போ செலுத்தணும் ஸ்தோத்திர பலி? எப்பொழுதும். எப்போ? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் நம்மளுக்கு வாயில் துதி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எத்தனை சோத்திரம் பண்ணாலும் எவ்வளோ நன்மை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் செய்துப்பார். அதுக்கு நன்றி சொல்லாமல் சொல்லக்கூடாதா? எத்தனையோ வருஷம் ஆகிட்டுருக்கோம். கர்த்தர் நினைப்பு விட்டுவார். அப்படியே என்ன இப்படி இது மாதிரி இல்லையா இப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக எத்தனையோ காரியங்க, எத்தனையோ காரியங்க, எத்தனையோ வருஷத்துக்கு 30, 40, 50 வருஷம் முன்னால் செய்த நன்மையை கூட கர்த்தர் உணர்த்துவார். உடனே கர்த்தாவே நமக்கு சோத்திரம்ப்பா, நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று அந்த ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அவங்களும் ஊழியம் செய்கிறது தான். இந்த மழை வந்தப்போ எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணேன். இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறார். என்னன்னா, எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு அக்டோபர் மாதம், பையன் கல்யாணம் ஆகஸ்ட் மாதம் அடுத்த வருஷம். சரியான மழைக்காலம், சரியான மழைக்காலம். நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், எங்கள் சார் ஸ்கூலில் உள்ள ஆடிட்டோரியத்தில் மேரேஜ், வெளியில் சாப்பாடு, நல்லா டெக்கரேஷன், அழகாக டெக்கரேஷன் பண்ணி நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணோம். மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஒருத்தர் கூட சாப்பிட்டுக்க முடியாது, ஒன்றுமே நடந்துக்காது. ஆனால் என்ன ஆண்டி இந்த நாளில் போய் கல்யாணம் வச்சுக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு? எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு, என்னம்மான இந்த தேதியில் எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டே. இந்த தேதியில் ஒவ்வொரு வருஷமாக ஏறக்குறைய 3 வருஷமாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடணும். அங்கே கேம்பஸ்குள்ளே அவங்க வீடு
அம்மா வீட்டுக்கு போயிடும். என்னன்னா தண்ணி வீட்டு உள்ள வந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வெளியில் வச்சுக்கிறீங்களே எப்படி ஆண்டின்னுச்சு. ரொம்ப வேதனை ஆயிடுச்சு எனக்கு. சொல்லுது நல்லதரா இருந்துச்சு. நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தாவே மழை உமக்கரத்தில் தாங்குதுப்பா, எல்லாம் மீல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணுவோம், இறங்குங்கப்பா, எலியா தேவனே இறங்கப்பா, மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரே துளி மழை கூட பெய்யல, மழையே பெய்யல. அப்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பார்த்து மழை, கொஞ்ச நாள் 10 நாளைக்கு மழையே பெய்யல. அன்றைக்கி இல்லை, 10 நாள் மழையே பெய்யல. திருப்பி நான் அந்த சிஸ்டர் ஃபோன், ஆண்டி இந்த மாதிரி என்னை ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் இந்த வருஷம் மழை பெய்யல, இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இவ்வளோ மழை பெய்யுமே, ஏன் மழை பெய்யலன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன, ஒரு ஆண்டி இருக்கிறாங்க ஜெபம் பண்ணுற ஆண்டி, அவங்க ஜெபம் பண்ணாங்க, அதனால தான் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், மழையே பெய்யலைன்னாங்க. அத்தை என்கிட்ட சொன்ன கபீர்னுச்சு, ஆண்டவர் என் பொண்ணுக்கு மழை கல்யாணத்தை மழை வான்னு ஜெபம் பண்ண மெய் தான், அதுக்கு ஜனங்களுக்கு மழையே இல்லாத போன என்ன பண்ணுறது ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு பதில் மழை கொடுங்கன்னு சொன்ன பாருங்க. சரியான மழை விடாத பெஞ்சிச்சு. இப்போ நியூஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த மழை 10 நாளைக்கு முன்னால் பெஞ்சிருக்க வேண்டிய மழை இப்போ பெய்யுதுன்னா அது இன்னத்துக்கு அப்போ பெய்யலன்னு தெரிலன்றாங்க. யார் வானிலை அறிக்கையில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த மாதம், அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பையனுக்கு கல்யாணம், அதே இடத்துல கல்யாணம், அதே இடத்துல ரிசப்ஷன் வச்சு எல்லாம் பண்ணிட்ட பிறகு காலையிலேயே 4 மணிக்கு மழை பெஞ்சு ஆரம்பிச்சிச்சு. கொட்டையாக தண்ணி நிற்கிதாங்க கேம்பஸ்லேயே. இன்றைக்கி சாயங்காலம் எப்படி மழை பெய்யுமோ தெரியாது. நான் மறுபடியும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அப்போ அற்புதம் செய்தீங்களா, இப்போ ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவன் ஜெபம் பண்ணால். அன்றைக்கி மழையே வரல. சாயங்காலம் எங்கள் வீட்டுக்காரருடைய அங்கிள் அவர் பியூலோ பியூலோ பியூலோன்னு கத்துறாரு மழை இதுலையே. என்ன அங்கிள்னு, ஜெபம் பண்ணிய மழை நிறுத்திட்டியே ஆன்றார். உண்மையாக நம்ம காரியம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. இது எதுக்காக சொல்கிறேன் இப்போனா, நேற்று தினத்தில் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ இவ்வளோ வருஷம் ஆயினா நேற்று கர்த்தர் உணர்த்துறாரு, நீ ஜெபம் பண்ணப்போ மழை பெய்ந்தா உங்கள் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், உதவி செய்தான் இல்லையானாரு. ஆண்டவரே நல்லா சோத்திரம் பண்ணேன். எதுக்காக சொல்கிறேன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நன்மை செய்தாலும் நினச்சி நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. எப்பவுமே நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம துதிக்கும் போது, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது, நன்றி பலி செலுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்ம மத்தியில் வந்து இறங்கிடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்களுக்கு பதில் கிடைக்காது இருக்கலாம், ஆனால் அது கூட நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம்னு அப்படி யோபு சொன்னப்போ சும்மா விட்டாரு, இல்லை டபுள் ஆசீர்வாதம் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, தேவலுக்காக நன்றி சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க, கொடுக்காததுக்காக நன்றி சொல்லுங்க. எல்லாத்திலும் டபுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்டிப்பாக ஒரு நன்மையும் குறைபடாமல் செய்வார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஜபங்களுக்கு அவர் ஜபங்களை கேட்கிறவர், ஜபங்களுக்கு பதிலளிக்கிறவர். அவர் உண்மையுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்ல வாஷியர பரபரபா, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை கொஞ்சம் பேர் எனக்கு ஆவியான உணர்த்துறாரு, பிரச்சனையே நினச்சின்னுக்கிறீங்க, பிரச்சனையே நினச்சி அதே ரிசர்ச் பண்ணுறீங்க. இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், எதுவும் எப்படியும் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் கர்த்தரை நம்பு, கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை பிடிச்சிக்கோ, கர்த்தரை துதி, கர்த்தர் சொன்ன மாதிரி நன்மை செய், கர்த்தர் சொன்ன மாதிரி கீழ்ப்படி, கர்த்தர் சொன்ன மாதிரி விசுவாசி. கர்த்தர் கண்டிப்பாக அவங்க நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவரையும் வெட்கப்பட விடவே மாட்டார். அந்த பெரிய தேவன் நம்முடைய தேவன். அதற்காக நம்ம இதுக்கே நன்றி சொல்லணும். எவ்வளோ பேர் ரட்சிப்பில் இருக்கிறாங்க இல்லையா, எனக்கு கர்த்தாவை ரட்சித்தீங்களே, நான் என்ன நன்மை செய்தேன், என்ன நன்மை இருக்குது, ஒன்றுமே இல்லை, எப்படி என்னை தேடி ரட்சித்தீங்களே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ நம்மளை அவர் தான் தெரிஞ்சுக்கினார்.
ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்மளுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பு மட்டுமே சோதனை பண்ண. நான் காலேஜ் போகும்போது நான் என் ஃப்ரெண்டும் போய் நடந்தா கிட்ட எங்களுக்கு காலேஜ் போகும்போது இது அந்த பொண்ணு நல்லா ரட்சிப்பு அனுப்புகளுக்கு எனக்கு அப்போ தெரில. சொன்னாக்கா நான் என்ன பண்ணேன், அப்படி திரும்பிக்குவேன், இப்படி திரும்பிக்குவேன். அது சொல்லியிருந்தா அப்படி அப்படி திரும்பேன். இப்போ கத்தர் எனக்கு அப்போது நடந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் டிகிரி படித்தது. அப்போ சொன்னது இப்போ நினைப்பட்றா, நீ என்ன தெரிஞ்சுக்கினியா? இல்லை, இப்படி திருப்பிக்குவே முகத்தை, அப்படி திருப்பிக்குவே. ஆனால் நான் தான் அவனை தெரிஞ்சுக்கினேன். ஹல்லேலூயா. நம்ம கத்தர் தெரிஞ்சித்து ரட்சித்து மட்டுமாய் காத்து வந்திருக்கிறார். இனியும் நன்மை செய்வார். அல்லேலூயா. வரபரபா. அவர் நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கொஞ்ச நேரம் எழுச்சி நிற்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். சோத்தி ரபா ஷீரபரபா. ஓ ரபா லபாத்திய ரபரபா. ஓ ரபரபா ஷீலபரபரபரபா கிரபா ஷீலபரபா. ஓ லபரபா தீரபரபா ஷீலபரபரபரபா. ஒரு தெலுங்கு பாட்டு ஒரு அடி பாட போகிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தெரியல, அப்புறம் விளக்கம் சொல்கிறேன். నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. నీ ఉంటే చాలయ్యా, నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్யா. அதாவது நீங்கள் மாத்திரம் என்னோடு இருந்தால் போதும், நீங்கள் மாத்திரம் போதும். உங்கள் பேச்சு போதும், உங்கள் வார்த்தை போதும், நீங்கள் போதும், நீங்கள் என் கூட இருந்தால் போதும். இந்த உரபா ஷிரவரபரபா கிரவரபா. நீங்கள் மாத்திரம் போதும். நீங்கள் எங்கள் கூட இருங்கப்பா, நீங்கள் எங்கள் கூட இருங்கப்பா, மோட கூட நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி ஓ ரபாஷிரவர எப்பொழுதும் கேட்டு, எப்பொழுதும் அவர் வார்த்தை கேட்டு, அவர் ரபாத்தியரவரபா. ஓ ரபாத்தியரவரபா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் வார்த்தைக்கு விசுவாசித்து, அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்குறதுக்கு கர்த்தர் பிரியப்படுகிற தேவன். அது விளக்கமான சொல்ல நேரம் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு நம்ம கொடுத்ததில் கர்த்தர் கொடுக்கணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம செய்யும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக பல மடங்காய் கர்த்தர் உதவி செய்வார். நம்ம தேவையை கர்த்தர் சந்திப்பார். உலகத்திலால் நீங்கள் கைதி ரபாஷில வரபார். ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், என்ன செய்யுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இவ்வளோதான் என் நிலைமை, இவ்வளோதான் என் கதை, இதே தான் நினைக்காதீங்க. சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும், சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும். இதுதான் நினைக்காத, மாற்றத்தை உண்டாக்க தீ ரவா தேர வரபா கேர வரபா ஓலபா தேர வரபா ஷீல வரபா. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்குவார். ரபா ஷீல வரபரபரா. சூழ்நிலை கண்டிப்பாக மாற்றுவார். நீ சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் மாத்திரம் போதும், நீங்கள் எங்களோடு இருங்கப்பா, நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்குறேன்ப்பா, நீ உமக்கேற்றப்பா நான் ஜீவிக்க ஒப்பு கொடுக்குறப்பா, உமக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். எனக்கு இந்த ரட்சிப்பு கொடுத்தீங்களே, இந்த ரட்சிப்பு இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும்ப்பா, அவளுக்காக ஜெபிக்கணும்ப்பா. ஒருவேளை சத்துரு மாதிரி எங்களுக்கு கிரியை செய்யலாம், பேசலாம், ஏசலாம், அவளுக்கு நன்மை செய்ய, அவங்கள இந்த ரட்சிப்புல நடத்த எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார்.
ஓ ரபா ஷீலபரபா ஓ ரபா லபாத்தியர பஷ்யல பரபரபாத்தியர பரபா ஓ ரபா லபாத்தியர பரபா ஷீல பரபரபக்கிர பரபா. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரபா கிர பரபா. குற்றங்க இல்லை நம்ம சொல்ல முடியாது. கத்தரி லபாத்தியர பாரபாத்தியர பஷ்யல பரபாக்கிர பரபரபக்கிர பர. ஒப்பு கொடுத்த நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் இருந்தாலும் தயவாய் மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமா ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சோத்தரிக்க ஆபிரகாமை போல கீழ்ப்படிய, என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய ஆண்டவரே விசுவாசிகள் தகப்பனாக இருந்தது போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் வல்லவளாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்கள் பிரியமாக ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா நேரத்திலும் எல்லா ரபாத்திய ரபா ஆண்டவரே துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க. எங்களை நேசிக்கதான பரப்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. இப்படியே பாதப்பட வர தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக சோதரிக்கிற ஐயா. ஆண்டவரே எங்களோடு பேசுகிற தேவனப்பா, எங்களுக்கு இருதயத்தை அருந்த தேவனப்பா, தேவளை அருந்த தேவனப்பா, எங்கள் சூழ்நிலையை அருந்த தேவனப்பா, ஒருவரும் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனப்பா, சகல வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. அந்த தேவன் எங்களுடைய தேவனாக இருப்பதற்காக சோத்திரிக்கிறோம். சில வேளைகளில் கொஞ்சம் கஷ்டம் வந்ததும், கொஞ்சம் பிரச்சனை வந்ததும் எங்கெங்கோ போயிடுறோம், விட்டு தூரமாக போயிடுறோம்ப்பா. இந்த குரலெல்லாம் தயவாய் மன்னியும். குரலை தயவாய் மன்னித்து ஆண்டவரே என்ன வந்தாலும் எது வந்தாலும் யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன், அதற்காக சோத்திரிக்கிறையா. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். அதீ ரபா தீரபர பாஷ்யல பரபா அற்புதங்களை செய்கிற தேவன், அதற்காக சோத்திருக்கிறது வேலையில் ஆண்டவரே கொண்டு வந்த பிள்ளை ஒவ்வொருக்கா ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே இது ஆன்லைனில் கேட்ட ஒவ்வொருக்கா கூட ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்யுங்க, ஒவ்வொருக்கும் நன்மை செய்யுங்க. ஆண்டவரே சோத்திருக்கிற ஐயா. சாட்சியோடு அடுத்த முறை கொண்டு வாங்க. கத்தர் இந்த காரியத்தை கேட்டேன், நான் இப்படி ஜெபித்தேன், கத்தர் இந்த நன்மை செய்தார்னு சொல்லப்பா அப்படின்னு ஒதி ரரபாத்தியர பரபர அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் பால பாஷ்யல வர பாக்கியர வர பரபா ஓல பால பாக்கியர வர பாஷ்யல வர பாக்கியர வரபா ஓல பல பால பாத்தியர வர பால பாக்கியர வர பர பால பாத்தியர வரபா ஓல பாஷ்யல வர பால பால பாக்கியர வரபா ஓல பால பாத்தியர வர பாஷ்யல வர பர பால பாக்கியர வரபா ஓல பர பாத்தியர வர பாஷ்யல வர பர பரபா ஓர வர பாக்கியர வரபா. நன்றி எழுத்தோடு துதிக்கிற ஐயா. நல்லவரே துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிற ஐயா. கேட்ட வசனங்களை கொண்டு தொடர்ந்து ஒவ்வொருவோடு பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஒவ்வொரு நாளும் கத்தா வசனம் ஒன்றும் வீண திரும்பி வருமன திரும்பி வராதுன்னு சொன்னீங்கப்பா. உங்களுடைய காரியத்தை ஒவ்வொருக்குள்ளே நடப்பித்து கொண்டே இருங்க. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர், கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ தேவையை உள்ளவர் யாராக இருந்தாலும் அவ்வளோ மனம் திரும்ப நீங்கள் உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, ரட்சியுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தருகிறோம். எல்லா தேவையும் நீங்கள் சந்தித்தரலப்பா. சோத்திருக்கிறையா. சபைகளை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்கார் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எல்லாருடைய தேவையும் சந்தித்தரும். சுகவீனத்தோட பலவீனத்தோட வியாதியோட இங்கே வந்திருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆரோக்கியத்தை சுகத்தை விடுதலை தாங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஐயா. அவளுக்கு ஒரு நல்ல வரங்களை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக கொண்டு வந்து திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. சோத்திருக்கிற ஐயா. இது மால் ஆகும், அதற்காக சோத்திருக்கிற ஐயா. அது மட்டும் ஐயா, பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறதுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கர்ப்பத்தின் கனியை தந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சோத்திருக்கிற ஐயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாருங்க. ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிற ப்ரொமோஷன்களை தாருங்கப்பா. டிரான்ஸ்ஃபர் தேவையானவர்கள் டிரான்ஸ்ஃபர் தாங்கப்பா. ஆண்டவரே இவர்களுக்கு மட்டும் வீட்டார் அனைவருக்கும் இந்த காரியங்களை செய்யுங்க. நாம் மயப்படுத்தி கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். தேவையை சந்தித்து அற்புதம் செய்து ஆசீர்வதித்து அனுப்புங்க. நாம் மயப்படுத்தி கொள்ளும், பெரிய காரியம் செய்யும். கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.